Hi friends, welcome back to AngularJS tutorial. Friends, நம்ம லாஸ்ட் பார்ட்டில் AngularJSல எப்படி ரவுட்டிங் எல்லாம் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து பேசிக் ரவுட்டிங்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம், AngularJSல டிஃபால்ட்ஸ் ரவுட்டிங் என்ன அவைலபிளாக இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் பார்ட்டி ரவுட்டிங் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதில் வந்து எப்படியெல்லாம் வந்து ரவுட்டிங் பண்ணி நம்ம பேஜஸை லோட் பண்ணி காட்டலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, யூஸிங் query string URL எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் செலக்ட் பண்ண பேராமீட்டர்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அங்கே எப்படி நம்ம அதை ரீட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணுன்றதை இப்போது இந்த டியூட்டோரியலில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து AngularJSோட ரவுட்டிங்கை யூஸ் பண்ணாமல் UI ரவுட்டிங்கை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேராமீட்டர்ஸ் query பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபைன், ஓகே. இந்த டியூட்டோரியலுக்கு தேவையான ப்ரீரிக்வசைட்ஸ்: knowledge, JavaScript, HTML5, jQuery, Bootstrap, ASP.NET, WebAPI, C#.NET. Software or tools: Visual Studio 2015, Chrome browser, NPM, Node.js. Fine. ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸாக எல்லா டியூட்டோரியல்ஸ் பார்த்தா அதே ப்ரீரிக்வசைட்ஸ், நாலேஜஸ் அண்ட் சாஃப்ட்வேர் டூல்ஸ் தான் தேவைப்படுது. ஃபைன். இப்போது AngularJS ரவுட்டிங்கில் வந்து நம்ம UI ரவுட்டிங் NG ரவுட் இருக்குது, AngularJSோட டிஃபால்ட் ரவுட்டர் இருக்குது, UI ரவுட்டர் இருக்குது. அதை வச்சு நம்ம பேசிக்காக எப்படி ரவுட்டிங் பண்ணுறதை இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோஸில் அந்த ரவுட்டிங் இதில் நம்ம எதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நம்ம நேவிகேட் ஆகிறப்போ எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படின்னா நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கன்சியூம் பண்ணி நம்ம அதை டேட்டாவை ஃபெச் பண்ணி காட்டலான்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபைன். அதுக்கு வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டேட் சர்வீஸ். அந்த சர்வீஸ் எதுக்குன்னா நாம் அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆஸ் வெல் அஸ் நான் இந்த ஸ்டேட்லேருந்து வந்தேன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த பேராமீட்டர்ஸ் நம்ம வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறப்போ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதை வந்து ஸ்டேட் பேராம்ஸ் மூலயமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அந்த ஸ்டேட் பேராமீட்டர்ஸ் மூலயமா அதை நம்ம ரீட் பண்ணவும் முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற சர்வீஸ் தான் $state params. இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் நம்ம அதை கன்சியூம் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற சோர்ஸ் வந்து இந்த GitHubல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை எப்போ வேணால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓனாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த கோடையும் நீங்கள் உங்களோட கோ த்ரூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் எப்படி UI ரவுட்டிங், AngularJS UI ரவுட்டிங்கை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த இமெயில் ஐடிக்கு எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன டவுட்ஸ் இருந்தாலும், AngularJS ரிலேட்டட் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸாக ப்ரொவைட் பண்ணுறேன். சரி, இப்போ நாம் வந்து கோடிங் பார்ட்டுக்கு போகலாம். ஓகே, கோடிங் பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாம் லாஸ்ட்டு டுட்டோரியலில் பார்த்த அதே சோர்ஸ் கோடை தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். அதுலேயே வந்து நான் இப்போ எப்படி பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறதை உங்களுக்கு நான் சாம்பிள் கோட்ஸ் நான் போட்டிருக்கேன். அதை நான் எப்படின்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம லாஸ்ட்டு டுட்டோரியலில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்குள்ளே வந்து இன்னர் வியூஸ் லோட் பண்ணுறது எப்படி, அந்த ஒவ்வொரு சப் வியூஸ்லேயும் வந்து எப்படி நம்ம மல்டிபிள் வியூஸை லோட் பண்ணி அதில் மல்டிபிள் கண்ட்ரோல்ஸையும் HTML டெம்ப்ளேட்ஸையும் நம்ம லோட் பண்ணுறது எப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா, அதை விட்டுடலாம். இப்போது சாம்பிள் 1ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு URL என்ன சொல்லியிருக்கேன்னா sample1 அதுக்கப்புறமேட்டு /:id அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கோலன் ஐடியை வந்து நான் இங்கே பேராம்ஸாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு டிஃபால்ட் பேராமும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ பேராம்ஸ் ஐடி நல்லுன்னு சொல்லி சொன்னோன்னா எனக்கு அந்த ஐடிக்கு பேராமீட்டர்ஸ் எதுவும் வேல்யூ வரல அப்படின்னா அது நல்லுன்னு அசியூம் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு sample1 கண்ட்ரோலர்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி sample1 பேஜ் இதையும் நான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த sample1 பேஜோட HTML பேஜ் பார்த்தீங்கன்னா வியூஸ்குள்ளே நான் sample1 பேஜ்னு சொல்லி போட்டிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா நார்மலாக ஒரு மெசேஜ் நான் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ரிசீவ்டு பேராமீட்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு பேராம்னு நான் இங்கே காட்டியிருக்கேன். இப்போது அந்த கண்ட்ரோலர்ஸை போய் பார்ப்போம். ஸோ இது நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிற கண்ட்ரோலர், நம்ம ஹோம் கண்ட்ரோலர், நம்ம ப்ரீவியஸாக பார்த்த டீட்டெயில்ஸ் கண்ட்ரோலர், குரூப் கண்ட்ரோலர் அண்ட் கிராப் கண்ட்ரோலர், இதெல்லாம் இது உள்ளே இருக்குது. இதை நம்ம இப்போ எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. சாம்பிள் கண்ட்ரோலர். ஸோ இந்த சாம்பிள் கண்ட்ரோலருக்கு நான் இதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஸ்கோப் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் பேராம்ஸை இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்கோப்புன்றது வந்து அந்த கண்ட்ரோலருக்கு தேவையான ஸ்கோப். இந்த ஸ்கோப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து டேட்டாவை கண்ட்ரோலர் டு வியூவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்கோப். அதுக்கப்புறமேட்டு
ஸ்டேட். இந்த ஸ்டேட் எதுக்குன்னா நம்ம எந்த ஸ்டேட்லேருந்து வந்தோம் அப்படின்றத நம்ம பார்க்கணுன்னா அது இந்த ஸ்டேட் மூலயமா இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டேட் சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஸ்டேட்டுக்கு நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஸ்டேட் பேராம்ஸ். ஸ்டேட் பேராம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டேட் பேராம்ஸ் மூலயமா தான் நம்ம என்ன பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறோமோ இந்த ஸ்டேட்டுக்கு அதை நம்ம ரீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த சாம்பிள் ஒன் கண்ட்ரோலரில் பார்த்திங்கன்னா ஸ்கோப்பில் மெசேஜ்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அதுக்கு யூஆர் இன் சாம்பிள் ஒன் பேஜ் அப்படின்றத வேல்யூ செட் பண்ணியிருக்கோம். ஸ்கோப்பில் பேராம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஸ்டேட் பேராம்ஸ்லேருந்து ரீட் பண்ணி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது சாம்பிள் ஒன் கண்ட்ரோலரோட ஒர்க். அதுக்கப்புறமேட்டு கீழே வந்தீங்கன்னா சாம்பிள் 2 கண்ட்ரோலரும் நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரியே தான் இப்போ சாம்பிள் 1 கண்ட்ரோலரில் நான் பேராமீட்டர்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா :id அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கேன். பட் சாம்பிள் 2 கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி பண்ணியிருக்கேன், நம்ம வெப் ஏபிஐயில் ரவுட்டிங் பண்ணுவோம்ல, ரவுட் கான்ஃபிக் பண்ணுவோம்ல, எப்படி அட்ரிபியூட் ரவுட்டிங் பண்ணுவோம்ல, அதில் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேனோ அது மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பேராமீட்டர்ஸ் வந்து இப்படியும் இந்த மாதிரி 2 வேஸில் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். அதுக்கும் வந்து நான் அந்த பேராமீட்டர் வேல்யூவையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டிஃபால்ட் வேல்யூ நல்லுன்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வந்து சாம்பிள் 2 ஸ்டேட் கால் ஆகுது, பட் வித்தவுட் பேராமீட்டர்னால் அந்த பேராமீட்டருக்கு டிஃபால்ட்டாக அந்த வேல்யூ வந்து நல்லுன்னு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஏதாவது வேல்யூ செட் பண்ணணுன்னா கூட செட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல செட் பண்ணிக்க முடியும். அந்த வேல்யூ தான் அது அங்கே ரீட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன இந்த சாம்பிள் 2க்கு சாம்பிள் 2 கண்ட்ரோலரையும் டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா சாம்பிள் 2 பேஜுன்றது ஒன்று இருக்குது, அதையும் நான் கால் பண்ணியிருக்கேன். சாம்பிள் 2 பேஜில் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, சேம் அதே மாதிரியே தான் மெசேஜ் இருக்குது. ரிசீவ்டு பேராமீட்டர் வேல்யூ என்னன்றதை நான் இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ கண்ட்ரோலரில் பார்த்திங்கன்னா சாம்பிள் 2 கண்ட்ரோலரில் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிங்கன்னா அதே மாதிரியே தான் 3 சர்வீஸ் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸ்கோப், ஸ்டேட் பேராம்ஸ்ன்ற சர்வீஸ் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து மெசேஜ் வந்து யூஆர் இன் சாம்பிள் 2 பேஜ். அதே மாதிரி நான் என்ன பேராமீட்டரை ஸ்டேட் பேராம் மூலியமாக ரீட் பண்ணி அதை பேராம்ன்ற ஒரு இதுக்கு அசைன் பண்ணி நான் அதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போது எனக்கு என்னென்னா நான் ஹோம் கண்ட்ரோலர் போகிறப்போ ஹோம் கண்ட்ரோலர்லேருந்து நான் இப்போது இந்த கண்ட்ரோலருக்கு நான் எப்படி ரீடைரக்ட் பண்ண வைக்கிறது. ஸோ எனக்கு இந்த கண்ட்ரோலர் லோட் ஆகிறப்போ அது வந்துடும். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட வியூவோட பார்த்துக்கலாம். நம்ம ஹோம் பேஜோட வியூவில் நாம் அதை டிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ இதை நான் சொல்லாமல் என்ன பண்ண சொல்ல போகிறேன்னா அதுக்காக நான் கொஞ்சம் ப்ரீடிஃபைன்டு வேல்யூஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதை நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாகவே டெலீட் பண்ணிடலாம். இப்போதைக்கு இது வேண்டாம். நான் உங்களுக்கு இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறமா இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ட்ராப் டவுன் செட் பண்ணியிருக்கோம். அந்த ட்ராப் டவுனுக்கு என்ஜி மாடல் வந்து பேராம் 1ன்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் அதில் வந்து ஒரு இதையும் வந்து உங்களுக்கு இப்படி போட்டோம்னா அதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் தெரியும். அதுக்காக தான் இப்போ நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது ஒரு லேபிள் இருக்குது. அந்த ஒரு செலக்ட் ட்ராப் டவுன் இருக்குது. அந்த ட்ராப் டவுனுக்கு என்ஜி மாடல் வந்து பேராம் 1ன்ற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா வேல்யூ 10, 20, 30, 40, 50 அப்படின்னு சொல்லிட்டு 5 வேல்யூ லோட் ஆகிருக்கு. இப்போ நான் எந்த வேல்யூ சூஸ் பண்ணணும் அந்த வேல்யூ வந்து இந்த பேராம் 1ல அசைன் ஆகும். இப்போ கீழே வந்து நான் ஒரு ஆங்கர் டேக் போட்டிருக்கேன். அந்த ஆங்கர் டேக்கோட ui-sref வந்து சாம்பிள் 1 அசைன் பண்ணியிருக்கேன். அந்த சாம்பிள் 1 கால் பண்ணுறேன் வித் நான் எப்படி வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், id::param 1. ஸோ இப்படி பாஸ் பண்ணால் என்ன ஆகும்னா, நீங்கள் இங்கே பேராம் 1ன்றதை வந்து என்ஜி மாடலாக சொல்லியிருக்கீங்களா, ஸோ அது ஸ்கோப்பில் இருக்கும். இங்கே நீங்கள் எந்த வேல்யூஸை நீங்கள் கால் பண்ணுறீங்களோ அது ஸ்கோப்பில் இருக்கிற வேல்யூவை கால் பண்ணணும். இல்லை நீங்கள் இங்கே டைரெக்டாக ஒரு வேல்யூவை நீங்கள் சப்ளை பண்ணலாம். இப்போது நான் இந்த ui-sref நான் கால் பண்ணுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு வந்து இந்த சாம்பிள் 1க்கு வித் இந்த வேல்யூவோடு அதை பாஸ் பண்ணிவிடும். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எப்படி இந்த கண்ட்ரோல்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம்.
நான் உங்களுக்கு ஸ்டேட் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் அது மாதிரி 2 கண்ட்ரோலர்ஸ் நாங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கிறத பார்த்தீங்க. sample 1 அண்ட் sample 2 பேஜஸோட HTMLஸை பார்த்தீங்க. இப்போ ஹோம் பேஜில் நான் sample 1ல் ஹோம் பேஜிலேருந்து நான் sample 1 கால் பண்ண போகிறேன். sample 1ன்ற ஸ்டேட்டை கால் பண்ண போகிறேன் வித் அந்த பேராமீட்டர்ஸ் வேல்யூஸ் பாஸ் பண்ணி. கம்பைல் ஆகிட்டு பில்ட் ஆகிட்டுருக்கு அப்ளிகேஷன். இந்த ஹோமோட கண்ட்ரோலர்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? ஹோமோட கண்ட்ரோலர்ஸில் நம்ம எதுவுமே புதுசாக டிஃபைன் பண்ணலாம். அதில் ஸ்கோப்பும் ஸ்டேட்டும் மட்டும்தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸ்கோப்பில் வந்து ஒரு வேரியபிள் ஒன்று வேல்யூ செட் பண்ணியிருக்கோம், யூஆர் இன் ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு அங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ பில்டு சக்சீடட். இப்போ அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ண இதில் இன்னொரு ஆப்ஷனாக இருக்குது. நீங்கள் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அதை ப்ரௌசர் யூஆர்எல்ல நம்ம ஹைட் பண்ணியும் பாஸ் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனே உங்களுக்கு நான் வந்து இந்த இதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்த டுட்டோரியல் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து ஒரு பேஜ் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நேவிகேட் பண்ணுறப்போ நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணுறதுன்றதை நீங்கள் இந்த எக்ஸசைஸ் மூலயமா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மூலயமா நீங்கள் இன்னும் நிறையா வந்து வியூஸை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணி அந்த வியூஸ் மூலயமா ஒரு வியூலேருந்து இன்னொரு வியூ கால் பண்ணுறது. எக்ஸாம்பிள், இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கிரிட்டு நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறீங்க. அதில் எடிட்ன்றதை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு அங்கே வந்து எனக்கு டேட்டா எடிட் மோடில் காட்டணும் இல்லை வியூ மோடில் காட்டணுன்றதெல்லாம் நாங்கள் பண்ண முடியும். ஓகே, அப்ளிகேஷன் இப்போ ரன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃபைன் பண்ணதுனால உங்களுக்கு இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம ui-sref மூலயமா வந்து நம்ம இதை பண்ணியிருக்கோம். இதே வந்து நம்ம எப்படி வந்து கண்ட்ரோலர் ஃபங்க்ஷன்லேருந்து நாம் எப்படி இன்னொரு ஸ்டேட்டுக்கு state.go அப்படின்றத கால் பண்ணுறப்போ எப்படி நாம் அதில் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணுன்றதையும் நாம் இப்போ பார்ப்போம். அதை வந்து நான் sample 2ஓட ஸ்டேட்டுக்கு கால் பண்ணுறப்போ எப்படி அதை கால் பண்ணதை நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். இப்போ இது லோட் ஆகிட்டுருக்கு. இது லோட் ஆனோடனே நம்ம பார்க்கலாம் எப்படி வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷனில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு. ஓகே, அப்ளிகேஷன் நம்மளுக்கு ரன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆங்குலர் ரன் ஆகிட்டுருக்கு. ரைட், இப்போ ஆங்குலர் உங்களுக்கு ரன் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஹோம் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்டேட்டில் ஒரு ட்ராப் டவுன் செலக்ட் பேராம் 1ன்னு சொல்லிட்டு அதில் வேல்யூ 10, 20, 30, 40, 15 இருக்குது. இப்போது இதோட ui-sref பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sample 1 அது கால் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வேல்யூ 30 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து உங்களோட யூஆர்எல் என்னவா சேஞ்ச் ஆகிருக்கு, sample 1/13 கால் ஆகிருக்கு. இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு சாம்பிளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா யூஆர் இன் sample 1 பேஜ் ரிசீவ்டு பேராமீட்டர் வேல்யூ 30. ஸோ அது இங்கே வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் ஹோமில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணேன்னா என்ன வேல்யூ நான் சூஸ் பண்ணனோ அந்த வேல்யூ எனக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ யூஆர்எல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது பார்த்தீங்கன்னா. ஸோ இது மூலிமா நீங்கள் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இது ஒன் ஆஃப் த வே டு ட்ரான்ஸ்ஃபர் selected values from state to state. It's not a selected value from transferring a value from one state to another state. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த மாதிரி வேல்யூ இந்த sample 1 ஸ்டேட்லேருந்து sample 2 ஸ்டேட்டுக்கு நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ sample 1 ஸ்டேட்லேருந்து sample 2 ஸ்டேட்டுக்கு நான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை வந்து எப்படி இன்னொரு அனதர் வே எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, நான் இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா sample 1 பேஜில் போயிட்டு இதே மாதிரி இன்னொரு நான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்கும் என்கிட்ட கொஞ்சம் கோடு இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இதை கூட நம்ம காப்பி பண்ணிக்குவோம். இதுக்கு தனியாக நம்ம கோடு எழுத வேண்டியதில்லை. ஸோ இப்போ என்ன பண்ணாருன்னா sample 1ல் இருந்து ஸோ இங்கே பேராம்
2ன்னு வச்சுக்கோங்க சரியா, ஃபார் டிஃபரன்ஷியேஷன். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா ui-sref யூஸ் பண்ணாமல் ng-click go to state ஓகேவா, go to sample 2ன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ sample 2க்கு நீங்கள் எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ இப்போ நான் sample 1 கண்ட்ரோலரில் ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸ்கோப் go to another state equal to function dollar state dot go sample 2. அங்கே நாம் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரியே தான் இங்கே சொல்ல போகிறோம். ஐடி ஒரு நிமிஷம் ரெஃபரன்ஸ் இது ஆக்சுவலி இப்படி டிஃபைன் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அதே மெத்தட் தான், எப்படி டிஃபைன் பண்ணோம் இப்படி பண்ணோம். ஸோ அந்த பேராமீட்டர் நேம் ஐடி அண்ட் அந்த பேராமீட்டரோட வேல்யூ ஸ்கோப் டாட் பேராம் 2ன்னு தான் கொடுத்தோன்னு நினைக்கிறேன். இதுக்கும் செக் பண்ணிக்கலாம். ஓகே பேராம் 2. ஸோ இங்கே நம்ம சொல்லிட்டோம். இப்போ என்ன ஆகுனா இந்த ஸ்டேட் கால் ஆகிறப்போ இந்த ஸ்டேட்டுக்கு இதை வந்து ஆப்ஜெக்டாக அது பாஸ் பண்ணிவிடும். ஸோ அது பாஸ் பண்ணுறப்போ அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூஸும் அங்கே செக் பண்ணி பார்ப்போம். அந்த வேல்யூஸும் அந்த பேராமீட்டர்ஸ்க்கு அசைன் பண்ணி அது பாஸ் பண்ணி விட்டுடும். ஸோ இப்போ அது மாதிரி தான் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நாம் ரன் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி பண்ணியிருக்கேன்றதை மறுபடியும் காட்டுறேன். ஸோ இங்கே ஸ்டேட் டாட் கோ என்ன ஸ்டேட் நேம் கமா ஐடி கோலன் பேராமீட்டர் வேல்யூ. ஸோ இப்போ இப்படி பாஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களே இந்த நேம் வந்து இட் ஷுட் மேட்ச் வித் யுவர் பேராமீட்டர் நேம். இந்த நேமோட மேட்ச் ஆகணும். அண்ட் இந்த நேமும் அதே நேம் தான், சிமிலர் நேம் கொடுத்துருக்கணும். ஸோ இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் உங்கள் ஸ்கோப் ஃபங்க்ஷன்லேருந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆகும். இப்போது இதை நான் ரன் பண்ணுறேன். சரி, ஸோ இப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு நீங்கள் sample 2 ஸ்டேட்லேருந்து sample 1 ஸ்டேட்லேருந்து நீங்கள் sample 2 ஸ்டேட்டை கால் பண்ணுறீங்க. அதை வந்து எப்படி கால் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நான் இது செலக்ட் பண்ணாமல் அங்கே போகிறேன்னு வச்சுங்க, எனக்கு எந்த ஒரு வேல்யூஸும் இருக்காது, அங்கே எந்த ஒரு வேல்யூஸும் காட்டாது. ஓகே இப்போ நான் இங்கே வந்து இதை சேவ் பண்ணியிருக்கேன். நான் sample 1 பேஜில் போட்டிருக்கேன். பட் ஆனால் எனக்கு அங்கே காட்டலை. நான் அதோட ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து அந்த வியூஸ் வந்து ப்ராப்பராக அப்டேட் ஆகிருக்கு. அதனால் நம்ம அதோட சேஞ்சஸ் பண்ணியிருந்தோம்னா மட்டும் அதோட கேட்சை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பேராம் 1 இருக்குது. அதை பேராம் 2 go to sample 2ன்னு சொல்லியிருக்கோம். ng-click href go to another state. ng-click இங்கே என்ன மெத்தட் நேம் கொடுத்துருக்கோம், ஸ்கோப் டாட் go to another ஸ்டேட்னு கொடுத்துருக்கோம். இங்கே ஓகே இதை பட்டனாக வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அங்கே வந்து கொஞ்சம் ரீசனபிளாக தெரியும். ஸோ இப்போது உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த வேல்யூ செலக்ட் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு என்ன இருக்குது, இங்கே யூஆர்எல்லை செக் பண்ணி பாருங்கள். sample 2 URL கால் ஆகிருக்கு வித் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற பேராமீட்டர்ஸ். ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் நான் இங்கே ரீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கால் பண்ணியிருக்கோம்னா ஆங்கர் மூலிமா கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஆங்கரில் பார்க்குறப்போ ui-sref அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் மூலிமா நாம் பேராமீட்டரை பாஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து
நம்ம வியூவில் வந்து அப்டேட் ஆகிறது. இப்போ நான் ஒரு ஆக்ஷன் ஒரு இது கிளிக் பண்ணுறப்போ ஏதாவது சம் வேலிடேஷன் ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்லேருந்து நான் வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு நேவிகேட் பண்ணணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சர்வீஸ் அண்ட் மெத்தட்ஸ் பார்த்திங்கன்னா $state.go. அதுவும் நம்ம என்ன ஸ்டேட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்டோட நேமை நம்ம கொடுத்தோன்னா ஸோ அப்ளிகேஷன் அதுக்கு ரீடைரக்ட் பண்ணணும். அது வழியாக நம்ம எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா இப்படி தான். ஸோ இப்போது வேல்யூ 30 செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு sample2 கால் பண்ணோன்னா எனக்கு இங்கே sample2 வித் நான் செலக்ட் பண்ணியிருக்கிற பேராமீட்டர் வேல்யூஸ் அங்கே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து 2 வே ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். ஸோ இது மூலயமா நாம் ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு வேல்யூவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஸ்டேட்டை நாம் லோட் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் யூஏ ரவுட்டிங்கில் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது வந்து நாட் ஒன்லி சிங்கிள் பேராமீட்டர்ஸ், உங்களுக்கு ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட்டையும் நீங்கள் அப்படி பாஸ் பண்ண முடியும். அப்படி பாஸ் பண்ணுறப்போ இப்போ நான் பாஸ் பண்ணது வந்து ஒரு சிம்பிள் ஆப்ஜெக்ட், அந்த சிம்பிள் ஆப்ஜெக்ட் வந்து இப்படி பாஸ் பண்ணேன். இப்போ வந்து மல்டிபிள் ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூ எடுக்கிறப்போ இந்த வேல்யூ ப்ளஸ் நானாக ஒரு வேல்யூ நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி நான் பாஸ் பண்ண வைக்கிறது? இப்போ ஹோமில் போயிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே டிஃபைன் பண்ணேன். இப்போது நான் வந்து அடுத்த பேராமீட்டர்ஸ் நான் டிஃபைன் பண்ண சொல்கிறேன். நேம் அப்படின்னு தான் டிஃபைன் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போது நேம்ன்றது வந்து நல் அப்படின்னு சொல்லி நான் இங்கே சொல்லியிருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன் நேம். இப்போது அதையும் இங்கே வந்து நேம்னு சொல்லிட்டு நான் என்ன டிஃபால்ட் வேல்யூ வரணுமோ அதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போது எனக்கு இங்கே டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போது நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஸ்கோப் டாட் ஓகே இது பேராம் 1 பேராம் 1 இது பேராம் 2ன்னு வச்சுக்கலாம். $state params டாட் நேம். ஓகேவா? இப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் இதை மாற்றணும். ஸோ இங்கே வந்து பேராம் 1 இதையும் பேராம் 1ன்னு வச்சுருக்கேன். இப்போ இன்னொன்றும் நடக்கும், அதையும் நீங்கள் சேர்த்து பார்த்துக்கலாம். இது கால் ஆகும். இங்கே வந்து இங்கே பேராம்னு இருக்குது. இங்கே ஹோம் பேஜில் நான் இது பேராம் 1ன்னு சொல்கிறேன். பேராம் 2க்கு நானாகவே இங்கே ஹோம் பேஜுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். அதை நீங்களே பாருங்கள். ஹோம் கண்ட்ரோலர் scope டாட் நேம் ஈக்குவல் டு சரவணன். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் வந்து இதை கால் பண்ணுறப்போ இந்த பேராம கால் பண்ணியிருக்கேன். நேம் நேம். ஸோ அந்த நேம் தான் நான் இங்கே டிஃபைன் பண்ணது இந்த ஸ்கோப்பில். ஓகேங்களா? இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரீனை ரீலோட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே பேராம் 1ல் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே கீழே URL வரும்ல, அதை பாருங்கள். ஸோ பேராம் 1ல் நான் எதுவும் சூஸ் பண்ணலை, அதனால் எந்த பேராமீட்டர்ஸும் எனக்கு வரல. பட் பேராம் 2ல் வந்து நான் வந்து ஒரு வேல்யூ சொல்லியிருக்கேன். அந்த வேல்யூ வந்து ஹார்ட் கோடட் வேல்யூவாக இருக்குது, ஆனால் அதனால் அது அங்கே காட்டுது. இப்போ நான் ஏதாவது ஒரு வேல்யூவை சூஸ் பண்ணுறேன். 30. இப்போ பாருங்கள் 30ன்ற ஒரு வேல்யூ வந்திருக்கு அண்ட் இன்னொரு வேல்யூ எனக்கு வருது. இப்போ நான் இதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு அங்கே போகிறப்போ 30 அண்ட் சரவணன் வந்திருக்கு. இப்போ இதை வியூ பண்ணுறதுக்காக நாம் என்ன பண்ணோன்னா sample1ல் நாம் அதை போட்டுக்கலாம். பேராமீட்டர் 1 பேராமீட்டர் 2. ஸோ இதை நான் நேமுன்னே இங்கே சொல்லியிருக்கேனா, sample1 கண்ட்ரோலரில் நேமுன்னு சொல்லியிருக்கேனா, sample1ல் பேராம் 2ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதே பேராம் 2. ஓகேவா? ஸோ இப்போ இது பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் ஸ்க்ரீன். ஸோ இங்கே என்ன இருக்குது, பேராம் 1ல் என்ன வேல்யூ வந்திருக்கு, பேராம் 2ல் என்ன வேல்யூ வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் நம்ம எப்படி பாஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸ் நம்ம எப்படி கால் பண்ணோம் அது மாதிரி டேட்டா கால் ஆகும். அது நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போது பேராம் 1ஐயே தான் நான் வந்து இந்த என்ஜி மாடலுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதனால் என்ன ஆச்சுன்னா எனக்கு அங்கே என்ன பேராம் வேல்யூ வந்ததோ அது அப்படியே இங்கே பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு sample2 கால் பண்ணுறேன்.
இங்கே sample 2 கால் பண்ணுறப்ப எனக்கு param 1ல என்ன வேல்யூ இருந்ததோ அந்த param 1ல என்ன வேல்யூ இருந்தது இந்த கண்ட்ரோலரில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா param 2-ஐ நான் இங்கே பாஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதை param 1க்கு மாற்றணும். அதுக்கப்புறமேட்டு இங்கே நேமுன்றதை நான் சொல்லலை. ஸோ சொல்லாதனால எனக்கு அங்கே ப்ராப்பராக வரல. ஸ்கோப் டாட் param 2. ஸோ இப்போ சிம்பிள் கண்ட்ரோலில் மாற்றியாச்சு. இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சாரி, இப்படி போய்ட்டு பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ 50 சூஸ் பண்ணிவிட்டு கோ டு கொடுக்குறப்போ எனக்கு இங்கே வந்துடுச்சு, 2 வேல்யூ ரீட் ஆகிடுச்சு. இப்போ 50 அங்கே சூஸ் ஆகிருக்கு. நான் இப்போ 10 செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு sample 2 சொல்கிறேன். என்ன அது URL பாருங்கள், URL 10 சரவணன். ஸோ param 2ல் வந்து நான் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணனால அப்படியே வந்திருக்கு. இதுதான் இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம சிம்பிள் பேராமீட்டர்ஸாக இருந்தால் நம்ம இப்படி பாஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பேராமீட்டர்ஸ் ஒரு ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம வந்து இப்படி பாஸ் பண்ண முடியாது. அது எப்படி பாஸ் பண்ணோன்னா நம்ம அதுக்கு வந்து தனியாக இன்னொரு angularjs-ல் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி சர்வீஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஜெக்ட்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் ஃபேக்ட்ரி என்ன சர்வீஸ்ன்றதை நம்ம இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நம்ம அதை பற்றி கவர் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு angularjs-ல் நீங்கள் எப்படி ஒரு வியூவை டிஃபைன் பண்ணுறது, எப்படி வந்து நீங்கள் ஒரு வியூலேருந்து இன்னொரு வியூக்கு நீங்கள் நேவிகேட் ஆகிறது, எப்படி வந்து உங்களுக்கு சப் வியூஸ் எல்லாம் கால் பண்ணுறது, இன்னர் வியூஸ் மல்டி வியூஸ் எப்படி லோட் பண்ண வைக்கிறது, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நார்மலாக ஒரு சிம்பிள் அப்ளிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். இப்போ இதில் இன்னும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இன்னும் அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குதுன்னா, எப்படி நம்ம வந்து ஒரு சர்வர் சைடு இதை கால் பண்ணி டேட்டா ஃபெச் பண்ணி எடுக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு ஏற்கனவே நம்ம வந்து HTTP சர்வீஸ் அந்த இதை பார்த்துருக்கோம். $HTTPன்னு ஒரு சர்வீஸை பார்த்தோம். அந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம கெட் கால் பண்ணியிருந்தோம், புட் கால் பண்ணியிருந்தோம், போஸ்ட் கால் பண்ணியிருந்தோம், டெலிட் கால் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம HTTP சர்வீசஸ் என்னென்ன இருக்கோ, HTTP மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லா மெத்தட்ஸும் நம்ம கால் பண்ண முடியும். ஸோ அது எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி நம்ம டேட்டாவை அந்த கால் பண்ணுறது, எப்படி டேட்டாவை ரீட் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து உங்களுக்கு பேசிக்காக அட்வான்ஸ் லெவல் அதாவது பேசிக்லேருந்து அடுத்த லெவலுக்கு வந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆங்குலார் UI எப்படி யூஸ் பண்ணலாம், ஆங்குலார் ரவுட்டிங் எப்படி யூஸ் பண்ணலாம், UI ரவுட்டிங் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆங்குலார் ரவுட்டிங்க்கு ஆங்குலார் UI ரவுட்டிங்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன லிமிடேஷன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான அப்ளிகேஷன்ஸ் நம்ம டெவலப் பண்ண முடியும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம வந்து கண்ட்ரோலரை வந்து நெஸ்டட் கண்ட்ரோலர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, மல்டிபிள் கண்ட்ரோலர்ஸ், இப்போ நம்ம மல்டிபிள் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கண்ட்ரோலர்லேருந்து இன்னொரு கண்ட்ரோலருக்கு நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே இப்போ பார்த்துருக்கோம். இப்போ என்னன்னா ஒரு கண்ட்ரோலர் இன்சைட் அ கண்ட்ரோலர், அந்த மாதிரி நெஸ்டட் கண்ட்ரோலர் மாதிரி எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது, அதுக்கு எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி வந்து பேரண்ட் கண்ட்ரோலர்லேருந்து டேட்டா ரீட் பண்ணுறது, எப்படி சைல்டு கண்ட்ரோலர்லேருந்து டேட்டாவை நம்ம பேரண்ட் கண்ட்ரோலருக்கு புஷ் பண்ணுறது, அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ, இந்த டுட்டோரியல்ஸ், இந்த நம்ம பண்ணியிருக்கிற டெமோஸோஸ், இந்த டுட்டோரியல் கோட் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த GitHubல அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுதுன்னா எனக்கு இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸை நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் இதுக்கு மேலேயும் வந்து எப்படியெல்லாம் வந்து AngularJS-ல நம்ம ப்ரோக்ராம் பண்ணணுன்றதை நீங்களாகவும் ஓனாகவும் ட்ரை பண்ணுங்கள். கூகுள்லேயும் பாருங்கள், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு மெயில் அனுப்புங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம AngularJS-ல ஓரளவுக்கு நம்மளுக்கு AngularJS-னால் என்ன, AngularJS-ல எப்படி நம்மலாம் வந்து ஒரு பேஜை லோட் பண்ண வைக்கிறது வித்தவுட் பேஜ் ரீலோடிங்கிற ஒரு கான்செப்டே இல்லாமல் எப்படி கிளைண்ட் சைட்லேயே நம்ம பேஜை ரெண்டர் பண்ண வைக்கிறது, நம்ம வந்து அப்படின்றத நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோஸில் எல்லாத்துலேயும் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். அது வந்து உங்களுக்கு எய்தர் வந்து கண்ட்ரோலர் டு கண்ட்ரோலர் காலிங், கண்ட்ரோலர் டேட்டா காலிங், இந்த சர்வீசஸ், ஆங்குலார் சர்வீசஸ், அதாவது கஸ்டம் சர்வீசஸ், ஆங்குலார் ஃபேக்ட்ரிஸ், கஸ்டம் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் டைரக்டிவ்ஸ் எப்படி வந்து உங்களுக்கு ஓன் டைரக்டிவ்ஸ் நீங்கள் எழுதுறது, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் வந்து ஆங்குலரோட நெக்ஸ்ட் லெவல். ஸோ ஏற்கனவே டிஃபால்ட் டைரக்டிவ்ஸ் எல்லாம் இருந்தது, அதை நீங்கள் பார்த்தீங்க. இப்போது கஸ்டம் டைரக்டிவ்ஸ் நீங்களாகவே ஒரு டைரக்டிவ் எப்படி க்ரியேட் பண்ணி அதை எப்படி கன்சியூம் பண்ணுறது, அதுக்கு எப்படி டேட்டா சப்ளை பண்ணுறதுலாம் தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஆல் த பெஸ்ட்.